வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் நமக்கு அன்பு காட்டக்கூடிய பெற்றோராக இருக்கலாம், பாசம் காட்டக்கூடிய மனைவியாக இருக்கலாம், ஒத்துழைப்பளிக்கூடிய நண்பர்களாக இருக்கலாம், உதவி செய்யக்கூடிய தொழிலாளிகளாக இருக்கலாம். இவங்க எல்லாருமே நம்மளுடைய நோக்கத்தை நம்மளுடைய பாதையில் நிறைவேற்றுறதுக்காக இறைவனால் அமைக்கப்பட்டவங்க தான். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சார்ந்து தான் வாழ முடியும். அதனாலேயே தன்னுடைய அங்கீகாரத்தை, தன்னுடைய மதிப்பை சக மனிதன் எப்படி முடிவு செய்கிறானோ அப்படியே தன்னை முடிவு செஞ்சு கொள்கிறான். ஒருத்தன் தனக்கு கண்ணியம் இருக்குன்னு சொன்னால் கண்ணியம் இருக்குன்னு நம்புறான், தனக்கு தகுதி இருக்குன்னு சொன்னால் தகுதி இருக்குன்னு நம்புறான். நீ எதுக்குமே உதவ மாட்டேன்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னு சொன்னா அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிடறான். நம்மளுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் படைச்சவன்ட்டு கிடைக்க வேண்டியது எல்லாமே படைப்புகள்கிட்ட கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நம்மளை படைச்சவன் என்னைக்கும் நம்மளுடைய தகுதியை, நம்மளுடைய திறமையை, நம்மளுடைய மதிப்பை, நம்மளுடைய சந்தோஷத்தை முடிவு செஞ்சுட்டான். ஆனால் படைப்புகள்கிட்ட கிடைக்கும்னு சொல்லி பின்னாடியே போய்கிட்டே இருக்கிறோம். படைப்புகள் இன்னைக்கு நம்மளை உயர்த்தும், நம்மளை தாழ்த்தும், இன்னைக்கு புகழும், நாளைக்கு இகழும், இன்னைக்கு நேரம் கொடுக்கும், நாளைக்கு நேரம் கொடுக்காது, இன்னைக்கு அன்பு காட்டும், நாளைக்கு அன்பு இல்லைன்னு சொல்லி திரும்பி போயிடும். இது படைப்புகளுடைய இயல்பு. படைச்சவனை திருப்திப்படுத்தணும்னு வாழ்றவன் மட்டும்தான் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்வான். படைப்புகளை திருப்திப்படுத்தணும்னு வாழ்றவன் இந்த உலகத்தில் தன்னையே மறந்து வாழ்ந்துக்கிட்டே இருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு நிகழ்வை சொன்னாங்க. ஒரு மனிதன் வேகமாக போர்க்களத்துக்குள்ள தூசி படிந்த முகத்தோட பரட்ட தலையோட போர்க்களத்துக்குள்ள வேகமாக நுழைகிறான். அவனுக்கு முதல் வருஷம் தான் இடைவெளி, முதல் வருஷம் தான் கிடைக்கும், முதல் வரிசையில் நிற்பான். கடைசி வருஷம் தான் அந்த போரில் கடைசி வரிசையில் நிற்பான். அந்த போர்க்களத்தில் இருக்கிறவங்கள்ட்ட உதவி கேட்பான், உதவி மறுக்கப்படும், நிற்பான். சாட்சி சொல்வான், சாட்சி மறுக்கப்படும், நிற்பான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இவனுக்கு சொர்க்கம் உண்டுன்னு சொல்லி. இந்த நபிமொழி ஒரு மிகப்பெரிய செய்தி நமக்கு சொல்லுது. இவன் எதுக்காக போர்க்களத்துக்குள்ள வந்தான்? படைச்சவனுடைய திருப்தி அடையணுங்கிறதுக்காக. முதல் வரிசைக்காக வரல. கடைசி வரிசை கடைசால நிற்கிறான்னா இவன் முதல் வரிசைக்காக வரல. உதவி கேட்கிறான், மறுக்கப்படுது, இவன் உதவி ஏற்றுக்கொள்ளப்படணுங்கிறதுக்காக வரல. சாட்சி சொல்றான், நிராகரிக்கப்படுது, இவன் சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படணுங்கிறதுக்காக வரல. இவனுக்கு முதல் வரிசையோ கடைசி வரிசையோ உதவியோ சாட்சியோ எதுவும் தேவையில்லை. இவனுக்கு தேவை படைச்சவனுடைய திருப்தி. அதை நாடி வந்தான், அது கிடைச்சா அங்கே இருப்பான், அது இல்லைன்னா எது கிடைச்சாலும் அங்கே இருக்க மாட்டான். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம போகக்கூடிய பாதையில் இன்னொரு மனிதன் நம்முடைய பாதையை தீர்மானிக்க முடியாது. பிறர் நம்மளை புகழ்கிறதோ இகழ்கிறதோ, பிறர் நம்மளை உயர்த்துறதோ தாழ்த்துறதோ, பிறர் நம்மளை கருத்து சொல்கிறதோ விமர்சிக்கிறதோ இது நம்முடைய வாழ்க்கையுடைய முடிவு செய்யாது. என்ன ஆனாலும் சரி நம்முடைய வாழ்க்கையுடைய இலக்கை ஒரு நாள் நம்ம அடைஞ்சு தான் ஆக போகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 21 ஆண்டு காலம் அந்த நபித்தோழர்களுக்காக உழைக்கிறாங்க. உழைச்சி மக்காவுக்குள் நுழையிறதுக்காக அழைச்சிட்டு வர்றாங்க. மக்காவுக்குள் நுழையும் போது அந்த இணை வைப்பாளர்கள் தடுக்கிறாங்க. மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் உடன்படிக்கை நடக்குது, ஹுதைபியா உடன்படிக்கை. அந்த ஹுதைபியா உடன்படிக்கையை எந்த நபித்தோழரும் விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு இருக்கக்கூடிய சக மனிதர்களுடைய விருப்பம் தான் முக்கியம்னு சொல்லி அந்த உடன்படிக்கையை விட்டிருந்தாங்கன்னு சொன்னால் மக்காவுடைய வெற்றி கிடைச்சிருக்காது. படைச்சவனுடைய திருப்தி தான் முக்கியம். படைச்சவன் என்னை ஏற்றுக்கிட்டா போதும், இந்த நபித்தோழர்கள் ஏற்றுக்காட்டாலும் பரவாயில்லைங்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்த உறுதி மக்காவுடைய வெற்றியை